ஹலோ ஆல் குட் டே ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஷார்ட் டேர்முக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது போட முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. மியூச்சுவல் ஃபண்டுனாலே பார்த்தீங்கன்னாக்கா மினிமம் 5 இயர்ஸ் இருக்கணும். அப்போ தான் உங்கள் மணி காம்பவுண்டிங் ஆகும். ஸோ வந்து ஷார்ட் டேர்ம் வந்து நாட் அட் ஆல் அட்வைசபிள். இன்ஸ்பைட் ஆஃப் தட் ஏதாவது ட்ரிக் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா தெர் இஸ் எ ஸ்மால் ஹேக். நான் அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஏஞ்சல் ஒன் ஆப்பில் பார்த்தீங்கன்னாக்கா ஹோம் ஸ்க்ரீன் போயிடுங்க. ஹோம் ஸ்க்ரீனில் வந்து மேலே ஸ்டாக்ஸ் F&O மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது. நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை டேப் பண்ணுறேன். டேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ப்ளோர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. லார்ஜ் கேப் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வியூ ஆல் கொடுங்க. வியூ ஆல் கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 1 இயர் டாகிள் பண்ணிங்கன்னா 3 டேர்மோட வந்து சிஏஜிஆர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிஏஜிஆர் டெஃபினட்டாக 12 ஒரு 18% வந்து இருக்கும். ரீசெண்டான ஃபண்டுன்னு அர்த்தம். பாஸ்ட் 1 இயரில் மட்டும் அது நெகட்டிவ்லையோ இல்லை 1 or 2% இருந்தால் பெட்டர். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபண்டு இந்த பாஸ்ட் 1 இயர் மட்டும் என்டையர் குளோபல் மார்க்கெட்னால பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்குது. ஒன்ஸ் மார்க்கெட் ரிவைவ் ஆனோன்னா அந்த ஃபண்டு வந்து பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ 1 இயர் ஆர் 1.5 இயர் நீங்கள் வந்து ஒரு மீடியம் டேர்ம் டு ஷார்ட் டேர்ம் வந்து ஹோல்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா இந்த ஹேக்கை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்டை காமிக்கிறேன். நிப்பான் இந்தியா லார்ஜ் கேப் ஃபண்ட் பார்த்தீங்கன்னாக்கா -2% இருக்குது பாஸ்ட் 1 இயர் ரிட்டர்ன். இங்கே நான் கிளிக் பண்ணுற 1 இயர் ரிட்டர்ன் பாருங்கள். அதே அதில் 3 இயர் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து 3 இயருக்கு வந்து 12% per year வந்து சிஏஜிஆர் கொடுத்துருக்கு. 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்கா வந்து அது டீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14% கொடுத்துருக்கு. ஸோ 3 இயர்ஸ் சிஏஜிஆர் 12%, 5 இயர்ஸ் சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 14%. இட்ஸ் எக்ஸலன்ட் ஃபண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 இயரில் வந்து -2% இருக்குது. நீங்கள் இதில் போய் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை விட டபுள் மடங்கு உங்களுக்கு வந்து 1 இயரில் வந்து ரிட்டர்ன் கிடைக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸ்டில் நான் ஏன் பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட்டை கம்பேர் பண்ணுறேன்னா திஸ் இஸ் அ லார்ஜ் கேப் ஃபண்ட். நான் வந்து உங்களுக்கு ஸ்மால் கேப்போ மிட் கேப்போ நான் வந்து போட சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து லம்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஷார்ட் டேர்ம் க்ரோத். அண்ட் வந்து இது எஸ்ஐபி பற்றி பேசல, இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போடுற லம்சம் மட்டும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அதுக்காக மட்டும் தான் சொல்கிறேன் நான். எஸ்ஐபி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். மார்க்கெட் வந்து டவுனாக இருந்தாலும் அப்பா இருந்தாலும் உங்களுக்கு ருப்பி காஸ்ட் ஆவரேஜில் வந்து லாங் ரனில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பெட்டர் ஆவரேஜ் ப்ரைஸ் கிடைக்கும். ஸோ எஸ்ஐபிக்கு வந்து எந்த மாதிரி ஃபண்டை சூஸ் பண்ணணுன்றது நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களா? லம்சம்க்கு மட்டும் தான் இது. இந்த ஹேக் வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அகைன் ஐ வந்து செபி ரெஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட் கிடையாது. நான் வந்து ஏஞ்சல் ஒன்ல வந்து ஆத்தரைஸ் சேனல் பார்ட்னர். ஓகேங்களா? ஸோ இந்த ஹேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் சொல்லியிருக்கேன். டெஃபினட்டாக வந்து இது ரிட்டர்ன் கொடுக்கும், ப்ராமிசபிள் ரிட்டர்ன் கொடுக்கும் நான் சொல்ல வரல. நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களும் உங்கள் ஓன் ரிசர்ச் அனலிசிஸ் பண்ணிக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கிட்டே நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.